திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, மாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்ற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய கருணையினாலே திருஞான சம்பந்தர் இயற்றிய 3வது திருமுறையை நாம் தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று, நம்முடைய நிகழ்ச்சியை வழிநடத்த சென்னை தாம்பரம் சிவனகம் அருளர் செய்யா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று, நம்முடைய நிகழ்ச்சியை தொகுத்து அளிக்க ராஜா ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று, பெரிய புராணம் பாடல்களை பாட ஐயா சாம்பசிவ ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று இனிதே நிகழ்ச்சிக்குள் நுழைவோம். நிகழ்ச்சிக்குள் நுழைவதற்கு முன்பதாக, நம்முடைய நிகழ்ச்சியை தொடங்குவதற்கு முன்பதாக திருப்பள்ளி எழுச்சியுடன் நிகழ்ச்சியை துவங்குவதையும் 12 திருமுறை ஆசிரியர்களுடைய துதிகளை பாடி நிகழ்ச்சியை துவங்குவதையும் ஒரு முறையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைக்குண்டான 12 திருமுறைகளுடைய ஆசிரியர்களுடைய துதியும் திருப்பள்ளி எழுச்சியும் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். ஐயா படம் பார்க்குது ஐயா, திருப்பள்ளி எழுச்சி பாருங்களா? படிக்கிறையா பத்மாமா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, வாகம் மன்னுரும் ஆனாய் போற்றி, திருவாக்கும் செய்கரும் கைகூட்டும் செஞ்சொற்பெருவாக்கும் வீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானை காதலால் ஒப்புவர்தம் கை ஊழியகோன் வெப்பவித்த புகழியகோன் கடல் போற்றி, ஆழிம் செய்கள் மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி, வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமொழி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தர் வாகீச சுந்தரர் திருவாத ஊரர் மற்றை திருமாளிகை தேவர் சேர்ந்தனர், கரூரர் தெல்லும் பூந்துருத்தி நம்பி பருஞான கண்டராதித்தர் வேணாட்டு அடிகள் வாய்ந்த திருவாலி அமுதனார் மருவு புருடோத்தமர் சேதியார் மூலர் மண்ணு திரு ஆலவாயர் ஒரு காரைக்காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிர் கீழ் கல்லாடனார் உன் கபிலர் பரணர் மெய் உணர் இளம் பெருமானோடு ஓங்கும் அதிராடிகள் திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பி ஆண்டா நம்பி சேக்கிழாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். ஒற்றியன் வாழ்முதல் ஆகிய பொருளே புலந்தது பூங்கழல் இணை துணை மலர் கொண்டு ஏற்றினின் திருமுக எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுவோம் செற்றிதழ் கமலங்கள் மலரும் தன்வயல் சூழ் திருப்பெரும் தூரையூரை சிவபெருமானே ஏற்றுயர் கொடியுடை யாயமையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே.
ஏற்றுயர் கொடியுடையாய் எமையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. பெரியார் அடியார் பெருமக்களே, திருநறிய தமிழோசையில இன்றைக்கு 122வது நாளாக 3ஆம் திருமுறையிலே 79வது பதிகம் திருக்கோகரணம். பண் சாதாரி, பகற்பண் 6, நாழிகை 16 18, மணி பகல் 12 1 வரை பந்துவளாளி ராகத்திலே பாடக்கூடியது. இது துளுவ நாடு என்று சொல்லி சென்னை குண்டக்கல் ஹூப்ளி பாதையிலே உள்ள கோகர்ணம் என்ற கடற்கரை தலம். இங்க இருக்கிற பெருமான் கோகர்ணநாதர், அம்பாள் கோகர்ண நாயகின்னு சொல்லுவாங்க. இதற்கான பெரிய புராண பாடல் 1027 கூற்றுதைத்தார். நன்றி. அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை மனமொழிமையால் வழங்குகிறேன். திருச்சிற்றம்பலம். சிவாயனம் ஐயா. திருச்சிற்றம்பலம். கோகரணம் இடம் சுட்டி சேக்கிழார் அருளிய பெரிய புராண பாடல் வரிசை எண் 1027. திருச்சிற்றம்பலம். கூற்றுதைத்தார் மகிழ்ந்த கோகரணம் பாடி குளவு திரு பருபதத்தின் கொள்கை பாடி ஏற்றின் மிசை வருவார் இந்திரன் தன்னீல பருபதமும் பாடி மகிழ்ந்திரைவர் தானம் போற்றிய சொல் மலர் மாலை பிறவும் பாடி புகழியார் தம் பெரும் தகையார் புனிதம் ஆகும் நீட்டின நீகோலத்து தொண்டர் சூழ நெடிது மகிழ்ந்த பதியில் நிலவுகின்றார். திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. ஞான சம்பந்த பெருமான் திருக்காலத்திலே இருந்த போது அங்கிருந்து வடக்கே தமிழ் வழங்கும் பூமி இல்லாத காரணத்துல இங்கு இருந்தவாறே வடநாட்டு தலங்களை எல்லாம் பாடினார். அப்படி பாடிய போது முதலில் இந்த கூற்றுதைத்தார் கோகரணம் பாடினார். அதுக்கப்புறம் திரு பருப்பதம், அதுக்கப்புறம் திரு இந்திரநீல பருப்பதம் முதலான தலங்களை எல்லாம் பாடினார் என்று சேக்கிழார் பெருமான் பட்டியலிட்டு இருக்கிறார். அதே பெருந்தகையார் புனிதராகும் நீற்றின் அணி கோலத்து தொண்டர் சூழ இதை பாடினார் என்று சொல்கிறார். வாழ்க வாழ்க வாழ்க. முதல் பாட்டு. என்று மரியான வர்க்கிய இயல் இசை பொருள்களாகியனதுள் நன்று மொழியானொளி சிறந்த பொன்முடி கடவுள் நன்னுமிடம் ஒன்றிய மனத்தடியர் கூடி இமையோர் பரவு நீடரவுமார் குன்றுகள் நெருங்கி விரி தண்டலை மிடைந்து வளர் கோகரணமே. குன்றுகள் நெருங்கி விரி தண்டலை மிடைந்து வளர் கோகரணமே என்று சொல்லி பெருமானை ஒன்றிய மனத்தோடு அடியார்கள் கூடி வழிபாடு செய்கிற இடமாக இந்த கோகரண தலத்தை காட்டுகிறார். வாழ்க வாழ்க. பேதைபட மங்கையோரு. தாமோதரையா படி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். பேதை மடமங்கையொரு பங்கிடம் மிகுத்திடபமேறி அமரர் பாதைப்பட வன்கடல் எழுந்த விடம் உண்ட சிவன் வாழும் இடமாம் மாதரோடு மாடவர்கள் வந்திடு இறைஞ்சி நிறை மாமலர்கள் தூய்கோதை வரி பண்டிசை கொள் கீத முரல்கின்ற வளர் கோகரணமே. கோதை வரி வண்டிசை கொள் கீத முரல்கின்ற வளர் கோகரணமே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. மாதரோடு ஆடவர்கள் வந்தடி இறைஞ்சு நிறை மாமலர்கள் தூய் ஆண்களும் பெண்களுமாக சேர்ந்து பெருமானை பாடவும் ஆடவும் செய்து பெருமானுக்கு மலர் தூவி வழிபடுகிற அந்த பழைய சைவ வழிபாடு. இப்ப அந்த நிலைமையெல்லாம் மாறி போச்சு. மீண்டும் அந்த நிலை வரணும்னு நம்ம பிரார்த்திக்கணும். அந்த மாதிரி வழிபாடு செய்கிற இடமாக ஞானசம்பந்த பெருமான் காட்டுகிறார். வாழ்க வாழ்க. முறைத்திரம் பரமேஸ்வரி அம்மா வாங்க.
லைனா ஐயா கூப்பிடுவாங்கம்மா. இந்த ரெண்டாவது பாட்டு வந்து நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன் ஐயா. சரி பாடு. நான் பாடட்டுமா? சரி பாடு. திருச்சிற்றம்பலம். பேதை மடமங்கையொரு பங்கிட மிகுத்திடம் மேரியமரர் வாதை பழவன் கடலில் எழுந்த விடம் உண்டு சிவன் வாழும் இடமாம் மாதரனு மாடவர்கள் வந்து அடி இறைஞ்சி நிறை மாமலர்கள் தூய் கோதி விரி வண்டிசை கொள்கீதம் உழல்கின்ற வளர் போகரணமே. திருச்சிற்றம்பலம் ஐயா. கோதேவரி வண்டிசைகள் கீதா முரல்கின்ற கோகரணமென காலையில எழுந்து உட்காந்து வண்டு மாதிரி பாடியிருக்க. வாழ்க வாழ்க வாழ்க. நன்றி. முறைத்திறம் அதனால முறைத்திற முறப்பொருள் தெரிந்து முனிவர் கருளி ஆல நிழல்வாய் மரத்திர மரத்தொகுதி கண்டு சமயங்களை வகுத்தவனிடம் துறை துறை மிகுத்து அருவி தூமலர் சுமந்து வரை உந்தி மதகை குறைத்து அறையிட கரி புரிந்து இடரு சாரல் மலிகோ கரணமே உரைத்தரையிட கரி புரிந்து இடர சாரல் மலிகோ கரணமே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. மறைத்திற மரத்தொகுதி கண்டு சமயங்கள் அவை வகுத்தவனிடம் மறையாகிய அந்த ஐந்தெழுத்தை அதை நான்மறைன்னு சொல்லுவாங்க. அதை 4 விதமாக ஓதுவார்கள். நம சிவய, சிவய நம, சிவய சிவ, சிவ சிவ அப்படி என்று 4 வகையில ஓதுவதாக சொல்லி அதற்கேற்ற மாதிரி சமயம் நமசிவ என்பது சரியை என்றும், சிவய நம என்பது கிரியை என்றும், சிவய சிவ சிவய நம என்று சிவய சிவ என்று ஓதுவது யோக நெறி என்றும், சிவ சிவ என்பதை ஞான நெறி என்று என்னுடைய குருநாதர் சுட்டி காட்டுவார். அதுதான் பண்டைய நான்மறை. பண்டாய நான்மறைன்னு திருவாசகத்தை சொல்ற அந்த பண்டாய நான்மறை என்பது அந்த 5 எழுத்தை 4 விதமாக ஓதுதல். அந்த 4 விதத்தை சரியை என்றும், கிரியை என்றும், யோகம் என்றும், ஞானம் என்றும், அதன் மணிவாசக பெருமான் சீலம், நோன்பு, செறிவு, அறிவு என்று சுட்டி காட்டுவார் என்றும், அதை நடத்தல் என்றும், வாழ்தல் என்றும், அதுக்கப்புறம் நடத்தல், வாழ்தல், தேடல், கூடல் என்று அவர் சொல்லி காட்டுவார். அந்த வகையில இந்த சமயங்களை மறைத்திறத்தின் வழியாக இந்த சமயங்களை நெறிப்படுத்துதல், அவற்றை வகுத்தல் அந்த செய்தி ஞானசம்பந்த பெருமான் கொடுத்த கொடை. மறைத்திறம் அறத்தொகுதி கண்டு சமயங்கள் அவை வகுத்தவனிடம் அது சைவ நன்னறி நான்மைக்குரியது என்று எங்க குருநாதர் சொல்லுவார். அந்த வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. இலைத்தலை மிகுத்த திலகுதி அம்மா வாங்க. அனைத்து அடியார் திருவடிகளுக்கும் வணக்கம். இலைத்தலை மிகுந்த படை என் கரம் விளங்கை எரி வீசி முடிமேல் அலைத்தலை தொகுத்த புனல் செஞ்சடையில் வைத்த அழகன் தன்னிடமாம் மலைத்தலை வகுத்த முழை தோறும் முழை வாளரிகள் கேழல் களிரே கொலை தலைமடப்பிடிகள் கூடி விளையாடி நிகழ்கோ கரணமே கொலை தலைமடப்பிடிகள் கூடி விளையாடி நிகழ்கோ கரணமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. சிவாய நம்ம. ஐயா திருவடிகளுக்கு வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். அங்க வாழ் அரிகள் என்று சொல்ற சிங்கங்களும், கேழல் என்ற பன்றி, அப்புறம் களிறு என்கிற யானை, இவைகளோடு இந்த மடப்பிடி என்கிற பெண் யானை, களிறு என்பது ஆண் யானை, பிடி என்பது பெண் யானை, இவைகளெல்லாம் சேர்ந்து விளையாடுகின்ற நல்ல இயற்கை சூழல் அமைந்த வனப்பகுதியாக அந்த கோகரணம் இருக்கிறது என்று இயற்கை அழகையும் விலங்குகள் விளையாடுகின்ற அந்த நிகழ்ச்சியையும் சொல்லி காட்டுகிறார். வாழ்க வாழ்க. அடுத்து 5வது பாட்டு. பத்மாவதி அம்மா வாங்க.
அனைத்து அடியார்களுக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம். தொடைத்தலை மலை திழையே நுண்ணிய எரு கலரி வன்னி முடியின் சடைத்தலை மலை தீய தாவோதனன்யம் ஆதி பயில்கின்ற பதியா படைத்தலை பிரித்தே மரபாலோரோடு வேடர்கள் பயின்று கொழுமி குலைத்து அலை நீதி படிய நின்று பழி தீர நல்கு கோகரணமே தீர நல்கு கோகரணமே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. அரி கேழல் களிறு பிடி என்று விலங்குகளை காட்டியவர் இங்கே அந்த பெருமானுடைய திருமுடியில் இருக்கிற அந்த துண்ணி எருக்கு அலரி என்று வன்னி என்று அந்த பூக்கள் வகையெல்லாம் காட்டி அந்த பூக்கள் எல்லாம் சேர்த்து வழிபடுகிற தபோதனமாக இந்த கோகரணம் இருக்கிறது என்று கூறுகிற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்த 6வது பாட்டு. ராணியம்மா படி. அடியர்க்கெல்லாம் வணக்கம் ஐயா. நீரு திருமேனி மிசையாடி நிறைவார்கழலு சிலம்போலி செய்ய ஏறு விளையாட விசை கொண்டு இடு பழி வரும் ஈசனிடமாம் 6 சமயங்களும் விரும்பி அடி பேணி அரண் ஆகம் மிக ஊரு மனம் ஏறு இறுதி வந்தடியர் கம்பன் வரும் கோகரணமே ஊரு மனம் ஏறு இறுதி வந்தடியர் கம்பன் வரும் கோகரணமே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. அப்ப சமயங்களை 6 சமயங்களாக சொல்லி அதை 4 வகையாக சொல்வார்கள். ஒன்னொன்னுல 6 வகை. அப்படிதான். அதனால சமயங்களை 24 வகையாக சொல்வார்கள். புறச்சமயம், புறப்புறச்சமயம், அகச்சமயம், அகப்புறச்சமயம் என்று 4 பெருவகையாக காட்டி அதுல ஒன்னொன்னுலயும் 6 வகை. புறப்புறத்துல 6, அகப்புறத்துல 6, அகத்துல 6, புறத்துல 6 என்று 24 சமயங்கள். உலோகாயுதம் முதல் சிவாத்துவ சைதம் வரை அதை படிநிலைகளை காட்டி அதற்கு மேலே சித்தாந்த சைவம் திகழ்கிறது என்று மற்ற சமயங்களை எல்லாம் புறம் தள்ளாமல் அவைகளை படிநிலையாக காட்டுகிற சமயம் நம்முடைய சைவ சமயம் என்பதை உணர்த்துகிற வரையில இந்த இடத்தை பாடியிருக்கிறார். 6 சமயங்களும் விரும்புமடி பேணி அரணாக மிகுந்த இடமாக நம்முடைய இது இருக்கிறது. அதனால எந்த சமயங்களையும் புறம் தள்ளுவதில்லை, அவற்றையெல்லாம் படிநிலையாக கொள்ளுதல் என்ற வகையில இந்த பாடலை அமைத்திருக்கிறார். வாழ்க வாழ்க வாழ்க. கல்லவட மொந்தை. அடியன் படிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். சிவாய நம சிவாய நம. கல்லவடம் மந்தை குழல் தாளமலி கொக்கரையர் அக்கு அரைமிசை வல்லபட நாகம் விரி கோவனவர் ஆளு நகர் என்பர் அயலே நல்ல மடமாதர் அரணாமமும் நவிற்றிய திருத்தமும் முழுக கொல்லவிட நோய் அகல் தர புகழ் கொடுத்து அருளு கோகரணமே. நல்ல மடமாதர் அரண்நாமமும் நவிற்றிய திருத்தம் என்று சொல்லி காலையில எழுந்து பெண்கள் எல்லாம் சேர்ந்து அரண் ஆகிய பெருமானுடைய நாமமாகிய நமச்சிவாயத்தை ஓதுதல் என்ற வகையிலே இந்த கோகரணத்தை காட்டியிருக்கிறார். வாழ்க. வரைத்தலை நெருக்கிய சாம்ப சிவாயா படி. வரைத்தலம் நெருக்கிய முருட்டெருள் நிறத்தவன வாய்கள் அலர விரட்டலையுகிர் சிறிது வைத்த பெருமான் இனிது மேவும் இடமாம் புரைத்தலை கெடுத்த முனிவானர் பொலிவாகி வினை தீர அதன் மேல் குறைத்தலைகளற்பணிய ஓமம் விலகும் புகைசை கோகரணமே. நன்றிங்கய்யா. நம்முடைய வினைகள் தீர வேள்வி வழிபாடு செய்கிற இடமாக இந்த கோகரணம் திகழ்கிறது என்று சொல்லி ஓமம் விலகும் புகைசை கோகரணமே என்று காட்டியிருக்கிறார். வினைகள் தீர்வதற்காக ஓமம் செய்ய வேண்டும், வேற எதுவும் பலன் கருதி செய்யாமல் வினைகள் தீரச் செய்ய வேண்டும் என்று ஞானசம்பந்த பெருமான் சுட்டி காட்டுகிறான். வாழ்க வாழ்க. அடுத்து வில்லிமையினான். லலிதாமா வாங்க. நம சிவாய ஐயா. திருச்சிற்றம்பலம். வில்லிமையினால் விரல் அரக்கனையூர் செற்றவனும் வேத முதலோன் இல்லையுலது என்று இகலி நேட எரியாகி உயிர்கின்ற பரனூர்
எல்லையில் வரை கடல் வட்டமும் இறஞ்சி நிறைவாசம் உருவ கொல்லையில் இலங்கு குறவர் தம்மையூர் புலத்திர் தீவலர் கோகரணமே. கொல்லையில் இலங்கு குறவர் தம்மையீர் புலத்திரவர் கோகரணமே. திருச்சிற்றம்பலம் ஐயா. வாழ்க வாழ்க. அதாவது அங்க காட்டு பகுதி அங்க கொல்லைகள்ல பெண்கள் எல்லாம் சேர்ந்து இளங்குறவர் எல்லாம் சேர்ந்து தம்முடைய முடியை வந்து புலர்த்துகிறார்களாம். அந்த இயற்கை அழகை ரசித்துக்கிறார். பெண்கள் வந்து காலையில எழுந்து குளிச்சு தம்முடைய முடிகளை உலர்த்தி பெருமானை நினைத்து வழிவிடுகிற இடமாக கோகரணத்தை காட்டுகிறார். வாழ்க வாழ்க. நம்ம பேரை வந்து ரொம்ப கிரண் வந்து பரிதிமார் கலைஞர் மாதிரி இந்த பாட்டு என்னைக்கு பாடுவோம் அந்த பாட்டை பயிற்சி வேற பண்ணி வர்றாரு. வாழ்க வாழ்க. ஓதுவார் குடும்பம் நல்லா அருமையா இருக்குது. வாழ்கமா வாழ்கமா. ஐயா நீங்க லைன் பிரகாரம் கூப்பிடுற வரைக்கும் கூட அவனால வெயிட் பண்ண முடியல. சரி 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 சரி. நான் சொன்னேன் ஐயா ஃபர்ஸ்ட் பாட்டு படிப்பாரு அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். அதனால அவன் 2வது பாட்டு படிச்சுட்டு ரெடியா இருக்கிறான். நீங்க லைன் பிரகாரம் கூப்பிடுற வரைக்கும் வெயிட் பண்ணல. சரி சரி கூப்பிடுவாங்க. நான் கூப்பிட சொல்றேன். சரிங்களா? இது வந்து பாராயணம் பண்ற நேரம். அதனால நம்ம பேச்சை குறைச்சிட்டு பாராயணம் பதிக பண்ணுவோம். சரிங்களா? வாழ்க. அடுத்து 10வது நேசமின் மனச்சமன. சிவாய நமய்யா. திருச்சிற்றம்பலம். நேசமின் மனச்சமன தேரர்கள் நிறைந்த மொழி பொய்கள் அகல்வித்து ஆசைகுள் மனத்தை அடியார் அவர் தமக்கருளும் அங்கனன் இடம் பாசமது அறுத்து அவனியிற் பெயர்கள் 10 மன்னவனை கூசவகை கண்டு பின் அவர்க்கு அருள் நல்கவல கோகரணமே. கூசவகை கண்டு பின் அவர்க்கு அருள் நல்கள் கவல கோகரணமே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. அதாவது இங்க ராவணனுக்கு அர்ஜுனனுக்கு பாசுபதம் என்ற வரலாற்றை சொல்கிற பாடலாக திகழ்கிறது. வாழ்க வாழ்க. கோடல் அரவீனும் பட்டம்மாள் வாங்க. சிவாய நம. கோடல் அரவீனும் மிரிசார முன்னெருங்கி வள கோகரணமே. ஈடமினிதாக உறைவானடிகள் பேணியணி காழி நகரான் நாடிய தமிழ் கிளவி இன்னிசை செய் ஞான சம்பந்தன் மொழிகள் பாடவள பத்தரவர் எத்திசையும் ஆள்பவர் பரலோகமெளிதே. பாடவள பத்தரவர் எத்திசையும் ஆழ்வர் பரலோகமெளிதே. வாயனமே. ஞான சம்பந்தருடைய தமிழை சொன்னால் எந்த திசையையும் ஆளலாம் என எல்லா திசையும் அவனுக்குரியது. இந்த திசைகள் வந்து 4ன்னு சொல்லுவாங்க, 8ன்னு சொல்லுவாங்க. ஆனா மணிவாசகர் 10ன்னு சொல்லுவார் திசைகளை. உலகம் 7 திசை 10 என தாம் ஒருவனுமே பலவாகி நின்றவா தொல் நோக்கமாடாமோ. அதனால எந்த திசையையும் ஆளலாம். அப்படி ஆளுவதற்காக உதவுகிற அந்த இடமாக நம்முடைய ஞானசம்பந்தருடைய தமிழ் திகழ்கிறது என்று கடைக்காப்பு. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து நாடிய தமிழ் கிளவி. ஞானசம்பந்தருடைய தமிழ், அது தமிழ் கிளவி தான் சொல்லியிருக்காரு. சரிங்களா? வாழ்க வாழ்க. நாடிய தமிழ்கிழவி இன்னிசை ஞான சம்பந்தன். நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தன். அவர் தமிழை பரப்பினார், இசையை பரப்பினார், சிவத்தை பரப்பினார். ஆனா 3 வகையான சிறப்புடையவர் ஞான சம்பந்தர் சொல்லுவாங்க. தமிழ் மூலமாக நம்முடைய மாயை விலகும், இசை மூலமாக வினை தீரும், அதுக்கப்புறம் பெருமானுடைய அருள் நம்முடைய ஆணவத்தை குறைக்கும் என்ற வகையில அவர் மும்மொழி கொண்டலாக திகழ்கிறார் என்று சொல்லுவார்கள்.
தமிழ் ஞான சம்பந்தன், அதுக்கப்புறம் இசைஞான சம்பந்தன், சிவஞான சம்பந்தன். வாழ்க வாழ்க வாழ்க. ஐயா நல்லா அழகா சொல்லி காட்டுறாரு அந்த பாட்டுல. இலக்கணத்துல கிளவி, இரட்டை கிளவின்னு ஏதோ ஒரு வார்த்தை வரும். அந்த தமிழ் கிளவின்றது நம்ம கிளத்தல்னா சொல்லுதல்னு அர்த்தம். கிளத்தல் அப்படின்னா சொல்லுதல்னு அர்த்தம். தமிழ் கிளவி சொல்றத தமிழால சொல்லுது. அவரவர்கள் தமிழ் என்பது அவரவர்கள் தாய்மொழியை குறிக்கும். தமிழ் மட்டுமே இல்லை, உலகத்துல அத்தனை பேரும் தமிழ் படிக்கணும் அவசியம் இல்லை. அவரவர்கள் தாய்மொழியிலே வழிபட வேண்டுவதற்கு அடையாளமாக சொல்லப்பட்ட சொல்லது. உன்னுடைய தமிழை நீ உன்னுடைய தாய்மொழியை நீ சொல்லி, என்னுடைய தமிழை நான் சொல்றேன். அதனால என்னுடைய தமிழ்ல நீ தலையிட, உன்னுடைய சமஸ்கிருதம் நான் தலையிடக்கூடாது. அவ்வளவுதான். தவிர தமிழ் கிழவை என்பது அவரவர்கள் வாயத்தறத என்ன சொல்வதோ அதான் தாய்மொழி இல்லையா, நமக்கு இளமையிலே கற்றுக் கொடுத்தது. அதனால நாடிய தமிழ்கிழவி இன்னிசை ஞான சம்பந்தன் ஆக அவர் தமிழை பரப்பினார், இசையை பரப்பினார், அதோடு சிவத்தையும் சேர்த்து பரப்பினார். வாழ்க. அதனால அந்த ஞானப்பால் உண்டது. வாழ்க. அடுத்து 3ஆம் திருமுறையிலே 80வது பதிகமாக திருவீழிமழலை. அந்த அதுவும் சாதாரிப்பண், பகற்பண் 6, நாழிகை 16-18, மணி 12 1-12, ராகம் பந்துவராளி. இது காவிரி தென்கரையிலே 61வது தலமாக மயிலாடுதுறை பேரளம் பாதையில உள்ளது. பெருமான் வீழி அழகர், அம்பாள் அழகுமுலை அம்மை என்று சொல்லி இதற்கான பெரிய புராண பாடல் 561 திரபுரத்து அந்தணர். நன்றிங்கய்யா. திரு வீழிமிழலை இடம் சுற்றி சேக்கிழார் வருமான் அருளிய பெரிய புராண பாடல் வரிசையின் 561. திருச்சிற்றம்பலம். சிறபுரத்தந்தனர் சென்ற பின்னை திருவேலி மேவிய செல்வர் பாதம் பரபுதல் செய்து பணிந்து நாளும் பண்பின் வளா திரு தொண்டர் சூழ உறவு தமிழ் தொடை மாலை சாத்தி ஓங்கியத நாவு கரசரோடும் விரவி பெருகிய நண்பு கூற மேவி இனிதங்கு உறையும் நாளில். நன்றிங்க. அடியார்களோடு அன்பு கூண்டு அந்த திருநீற்று தொண்டர்களோடும் திருநாவுக்கரசரோடும் இருந்து பாடிய பாடல். அந்த சிறபுரத்து அந்தர்கள் சீர்காழிலேருந்து இவரை ஊருக்கு கூட்டும் போறதுக்காக அழைக்கிறாங்க. அப்ப இருக்க போலான்னு சொல்லிட்டு காலையில திருவேழிமலை கோபுரத்திலே அந்த சீர்காழியுடைய கோபுரத்தை காட்சி தெரிகிறது என்று சொல்லி அதை வணங்கிவிட்டு அவர்கள் புறப்பட்டு விட்டார்கள். அதற்கு பிறகு இவர் திருநீற்று தொண்டர்களோடும் திருநாவுக்கரசரோடும் சேர்ந்து பரவிய இந்த பதிகம். வாழ்க வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். சீர்மருவு தேசினோடு நேசன்மலி செல்வமரையோர்கள் பணிய தார்மருவு கொன்றையணி தாழ் சடையில் நான் அமர்சயம் கொள்பதிதான் பார்மருவு பங்கயமுயர்ந்த வயல் சூழ்பழன நீடருகே கார்மருவு வெண்கனக மாளிகை கவின் பெருகு வேழி நகரே கார்மருவு வெண்கனக மாளிகை கவின் பெருகு வீழி நகரே. சித்தம்பரம். அதனால பார்மருவு பங்கயம் உயர்ந்த வயல் சூழ் பழன நீடருகே என்று வீழிமழைய அந்த நகர அழகை சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. பட்டமுழ விட்ட பணி. கணபதி ஐயா வாங்க. கணபதி ஐயா மூணாம் தருண 80வது சாதாரி பண்ண ஸ்ரீதேவையா படிங்க. அனைத்து அடியார் பெருமக்கள் திருவள்ளியும் மனமொழி மேகலால் வணங்கி மகிழ்கிறேன். திருச்சிற்றம்பலம். பெயர் பட்ட முளவிட்ட பணிலத்தினோடு பல்மறைகள் போதி பணிகள்
சிட்டர்கள் துதிகள் செய்ய அருள் செய்தலல் கொள்மேனி அவன் ஊர் மட்டுளவு செங்கமல வேலி வயல் சென்னல் வல மண்ணு பொழில்வாய் விட்டுளவு தென்றல் விரை நாறு பதிவேதியர்கள் வீழிநகரே வீழிநகரே வீழிநகரே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. பன்மறைகள் ஓது பணி நல் சிட்டர்கள் துதி செய்ய அருள் செய்கின்ற இடம் என்று சொல்லி அந்த பன்மறைகளாகிய அஞ்செழுத்தை பலவிதமாக ஓதி அந்த அவரவர்கள் நிலையிலே நின்று தொண்டு செய்கிற இடமாக அந்த வேடி நகர் இருக்கிறது என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. மண்ணிழிக்கு சுரர் மூன்றாவது பாட்டு. சதானந்தன் ஐயா வாங்க. திருச்சிற்றம்பலம். மண்ணிழி சுரக்கு வளமிக்க பதிமற்ற முட மண்ணுயிர்களுக்கு எண்ணிழிவில் இன்ப நிகழ்வைய வைத எழிலார் பொழில் இளங்கரு பதம் பன்னிழிவிலாத வகை பாடமட மஞ்சை நடம் ஆட அழகார் விண்ணிழிவி மானமுடை விண்ணவர் பிரான் மருவும் வீழி நகரே விண்ணிழிவி மானமுடை விண்ணவர் பிரான் மருவும் திருவீழி நகரே. திருச்சிற்றம்பலம். திருவேழிமலை இருக்கிற அந்த கோயில் விமானமானது விண்ணிலிருந்து இடிந்தது என்று சொல்லி திருமால் வந்து அங்கிருந்து கொண்டு வந்தான் என்று வரலாறு சொல்லுவார்கள். அதனாலே விண்ணிழி விமானமுடை விண்ணவர் பிரான் மறுபுமிடம் அங்க வீழி அழகர் அங்கே இருக்கிறார் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. செந்தமிழ தெய்வமறை நாவல். சி சித்ரா சி ஐயா திருச்சிற்றம்பலம் ஐயா. அடியார் பெருமக்கள் பொன்னார் திருவடி வணங்கிக்கிறேங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். செந்தமிழர் தெய்வம் மறைதா செந்தமிழர் தெய்வம் மறை நாவர் செழு நன்கலை தெரிந்தவரோ அந்தமிழ் குணத்தவர்கள் அர்ச்சனைகள் செய்ய அமர்கின்ற அரணூர் கொந்தலர் பொழில் பழனவே வேலி கொளிர் தன் புனல் வளம் பெருகவே வெந்திரல் விளங்கி வளர் வேதியர் விரும்புபதி வீழி நகரே வெந்திரல் விளங்கி வளர் வேதியர் விரும்புபதி வீழி நகரே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றிங்க ஐயா. பெருமானை தமிழிலே வழிபடுகிறவர்கள் செந்தமிழர்கள் என்று சொல்லி அந்த செந்தமிழர்கள் அவர்களை தெய்வமறை நாவர் என்று சொல்லி அவர்கள் நால்வையாக அந்த அஞ்செழுத்தை ஓதுவார்கள். அதன் மூலமாக நற்கலைகள் தெரிந்தவராக சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற நற்கலைகளை தெரிந்தவர்களாக இருக்கின்றார்கள் என்ற வகையிலே ஞானசம்பந்த பெருமான் சுட்டுகிற பாடல். வாழ்க வாழ்க. பூதபதியாகிய புராணமுனி. சிவசெல்வி ராஜம் வாங்க. சிவாய நமயா. பூதபதியாகிய புராண முனி புண்ணியனன் மாதை மருவி வேதமதிலாத வகை பாகமிக வைத்த பெருமானதிடமாம் மாதவர்கள் அன்னமறையாளர்கள் வளர்ந்த மணி வேள்வியதனால் ஏதமதிலாத வகை இன்பம் அமர் இன்ற எழில் வீழி நகரே ஏதமதிலாத வகை இன்பம் அமர் இன்ற எழில் வீழி நகரே. திருச்சிற்றம்பலம். சிவாய நமயா. நன்றி. பூதபதியாகி ஐம்பூதங்களை அடையாளமாக கொண்ட பெருமான் அவனுடைய புண்ணியமாது இங்கே அழகமுலை அம்மையாக திகழ்கிறாள் என்ற வகையிலே சுட்டுகிற பாடல். வாழ்க வாழ்க. மண்ணின் மறை ஓர்கள். ஆறாவது பாட்டு. ஐயா யாரையா? ஆறாவது பாட்டு. சவுண்ட் இல்லையா? அடி வரல ஐயா. அடியன் பாடுங்க பாடுங்க பாடுங்க. பண்ணின் மறை. பண்ணின் மறை. பண்ணின் மறை தான் இருக்கு.
மண்ணின் மறையோர் மறுவு வைதிகமும் மாதவமும் மற்றும் உலக தென்னில் பொருளாய அவை படைத்த இமையோர்கள் பெருமானதிடமாம் நன்னி வரு நாவலர்கள் நாள்தோறும் வளர்க நிகழ்கின்ற புகழ் சேர் விண்ணுலவு மாளிகை நெருங்கி வளர் நீள்புரிசை வீழி நகரே திருச்சிற்றம்பலம். மண்ணின் மறையோர்கள் மறுபு வைதிகமும் மாதவமும் மற்றும் உலகம் என்று வைதிகம் என்பது அறநெறிக்குரியது என்றும் மாதவம் என்பது சைவ நெறிக்குரியது என்றும் சொல்லுவார்கள். அந்த வகையில அந்த வைதிகத்தையும் மாதவமாகிய சைவத்தையும் நமக்கு அடையாளம் காட்டுகிற பாடலாக அதை அமைத்திருக்கிறார். வாழ்க வாழ்க. மந்திரனன் நடைமாயோ. பேசுறது கேட்கலையா? கேக்குதாயா? சித்ராமா கூப்பிட்டேன். முதல்ல கேட்கல, இப்ப கேக்குதியா? சரி. கேட்கல. அனைத்து அடியார்களுக்கும் வணக்கம். மந்திரனன் மாமரோடு வளர் வேள்வி மீசை மிக்க புகை போய் அந்தர விசும்பனவி அற்புதம் எனப்படரும் ஆழியிருள்வாய் மந்தரணன் மாளிகை நிலாவு மணி நீடு கதிர் விட்ட ஒளி போய் வெந்தழல் விளக்கு என விரும்பினர் திருந்து பதிவீழி நகரே வெந்தழல் விளக்கு என விரும்பினர் திருந்து பதி வீழி நகரே. சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. மந்திரனன் மாமரை என்று சொல்லி மந்திரமும் பெருமானுடைய திருநாமமாகவும் மந்திரமாக இருக்கிற அஞ்செழுத்தை ஓதி வேள்வி செய்கிற இடமாகவும் அந்த வேள்வி தழலிலே பெருமான் விளக்காக விளங்குகிறான் என்று சொல்கிற மாதிரியும் இந்த பாடலை அமைத்திருக்கிறார் ஞானசம்பந்தர். வாழ்க வாழ்க. ஆனவலியில் தசமுகன். 8வது பாட்டு. வேலரசி அம்மா வாங்க. சிவாய் நம. ஆனவலியின் தசமுகன் தலை அரங்க அணி ஆழி விரலார் ஊனமர் உயர்ந்த குருதி புனலில் வீழ்தர உணர்ந்த பரனூர் தேனமர்த்திருந்து பொழில் செங்கனக மாளிகை திகழ்ந்த மதிலோடு ஆன திருவுற்று வளர் அந்தனர் நிறைந்த அணி வீழி நகரே ஆன திருவுற்று வளர் அந்தனர் நிறைந்த அணி வீழி நகரே. திருச்சிற்றம்பலம். ஆன திரு என்பது திரு என்ற சொல்லுக்கு சிவம் என்று பொருள். அந்த சிவம் மேவிருக்கிற இடமாக இருக்கிற அங்கே அந்தணர்கள் நிறைந்திருக்கிற சிவ அந்தணர்கள் நிறைந்த பகுதியாக திருவேழிமலை இருக்கிறது என்று சுட்டுகிற பாடல். வாழ்க வாழ்க. ஏன உருவாகி. 9வது பாட்டு. சங்கரையா வாங்க. சங்கர். கம்பளம் தில்லையம்பலம் என்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கு இறைவா போற்றி. ஏன உருவாகி மண் இடந்த இமையோடு மறு என்ன உருவம் ஆனவனும் ஆதியோ நடந்த மரியாத மேலியவனா மேலியவனூர் வானனமும் மாமருதிந்துலர் நெருங்கிய வளங்கொள் பொழிவாய் வேண மலர் வெய்திட விலங்குலியில் மிக்க புகழ் வீழி நகரே வேணமரு வெய்திடம் விலங்குலியில் மிக்க புகழ் வீழி நகரே. திருச்சிற்றம்பலம். வேனலமர் வெய்திய விளங்கொளி என்று வேனல் என்ற சொல்லுக்கு தெய்வத்தன்மை பொருந்திய இடமாக அதை காட்டுவார்கள். அதிலே மிக்க புகழாக திகழ்கிற வீழி நகரம் என்று சொல்கிறார். வாழ்க வாழ்க. குண்டமணராகி. நித்திலா அம்மா வாங்க. இல்லையா? செல்வம் அம்மா வாங்க. செல்வம். குண்டமணராகி ஒரு கோலமிகு பீலியோடு குண்டிகை பிடித்து என் திசையும் இல்லது ஒரு தெய்வம் உளது என்பர் அது என்ன பொருளாம் பண்டைய நன்னவர்கள் பாவனை விரும்பு பரன்
மேவுபதி சீர் வெண்தரள வாழ்நகை நல்மாதர்கள் விளங்கும் எழில் வீழி நகரே. பண்டைய நன்னவர்கள் பாவனை விரும்பி பரன்மேவுபதி சீர் வெண்தரள வாழ்நகை நல்மாதர்கள் விளங்கும் எழில் வீழி நகரே. திருச்சிற்றம்பலம். என் திசையும் இல்லதொரு தெய்வம் என்பர் அது என்ன பொருளாம் அப்படின்னு கேட்கிறார். அதாவது எல்லா 8 திசைகளும் இருக்கிறவர்களாம் சேர்ந்து தெய்வம்னு ஒண்ணு இருக்குது, அது என்னன்னு கேட்கிறாங்க. தெய்வம் என்பது என்ன? நமக்கு மேற்பட்ட சக்தி. நமக்கு மேற்பட்ட சக்தியை நம்புகிறவன் அதை இறைவன் என்கிறான், நம்பாதவன் அதை இயற்கை என்கிறான். அந்த செய்தியை சொல்ற பாடாக இந்த பாடலை சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க மத்தமலி கொன்றை வளம். மஞ்சுளா தேவி வாங்க. எத்தனாவது பாட்டு ஐயா? கடைசி பாட்டு. ஐயா நான் பாடவா? வரிசையா கூப்பிடாங்கம்மா. இல்லையா, எனக்கு இது ஆல்ரெடி தெரியும், அதான் கேட்டேன். மஞ்சுளா தேவி இருக்காங்களா இல்லையான்னு முதல்ல பாத்துருவோம், அதுக்கப்புறம். சரி தம்பி, அவர் மகன் பாட சொல்லுங்க. அவர் அந்த பாட்டு தெரியுமா? பாட சொல்லுங்க. தெரிஞ்சு பாடும். ஐயா வணக்கம். திருச்சிற்றம்பலம். நீங்க அடுத்த பாட்டு பாடலாமா? மஞ்சளம்மா அடுத்த பாட்டு பாடலாமா? கொஞ்சம் இருங்க, தம்பி பாடிட்டான். இளம் பிள்ளைங்களுக்கு இடம் கொடுத்துருவோம். முன்பின் எம்மை நுழைய பணியர் அடுத்த பாட்டு நீங்க பாடலாம். ஐயா நான் வெளியில கிளம்பிக்கிட்டு இருக்கேங்க, கேக்குறேன். நன்றி. சரி 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 சரிம்மா, சரி சரி. வாழ்க, கேட்கும் புண்ணியம். வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். மத்தமலி கொன்றை வளர் வார்சடையில் வைத்த பரன் வீழி நகர் சேர் வித்தகனை வெங்குருவில் வேதியனு விருந்து தமிழ் மாலைகள் வளார் சித்திர விமான அவர் செல்வம் அழிகின்ற சிவலோக மருவி அத்தகு குணத்தவர்களாகி அனுபோகமொடு யோகம் அமரதே. அத்தகு குணத்தவர்களாகி அனுபோகமொடு யோகம் அமரதே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. வாழ்க வாழ்க. அந்த சித்திர விமானம் என்பது சிவலோகம் அருள வல்லது. ஏன்னா அது விண்ணிழி விமானம், அதனால சிவலோகத்திலிருந்து வந்தது நமக்கும் நம்மை சிவலோகத்துக்கு அனுப்ப வல்லது என்ற வகையில இந்த திருக்கடை காப்பை அருள் இருக்கிறார். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து 3ஆம் திருமுறையிலே 81வது பதிகமாக திரு வலிதாயம் என்ற தலத்திலே திருத்தோணிபுரத்திலே பாடப்பட்ட பாடல். அந்த பகற்பன் ஆறாக நாழிகை 16 to 18 மணி 12 to 1:12 பந்துவளராளி யாகத்திலே பாடக்கூடியது. காவிரி வடகரையின் 14வது தலமாக சிதம்பரத்துக்கும் வைத்தீஸ்வரனுக்கும் இடைப்பட்ட சீர்காழி தலம். இங்க இருக்கிற பெருமான் தோணியப்பர், அம்பாள் திருநெல்வேலி நாயகி. இதற்கான பெரிய புராண பாடல் 277 நாலடி மேல் வைப்பு. நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். சேக்கிழார் பெருமான் இடம் சுட்டி பாடிய பெரிய புராண பாடல் வரிசையின் 277. திருச்சிற்றம்பலம். நாலடி மேல் வைப்பு மேன்மை நடையின் முடுகும் ராகம் சால்வினில் சக்கரம் ஆதிவிகற்பங்கள் சாற்றும் பதிக மூல இலக்கியமாக எல்லா பொருள்களும் முற்ற ஞாலத்துயர்காலி ஆரை பாடினார் ஞான சம்பந்த. திருச்சிற்றம்பலம். நன்றி. சீர்காழி பெருமான், ஞான சம்பந்த பெருமான் 7 வயதுல அவங்க குலமரபுப்படி பூநூல் பூண்ட பிறகு மந்திரங்களுக்கெல்லாம் உயர்ந்த மந்திரம் அந்த 5 எழுத்து சொல்லி அவர்களுக்கெல்லாம் காட்டி அந்த அடியார்களோடு இருந்து அந்த தமிழின் சிறப்பை உணர்த்துவதற்காக பல வகையான பதிகங்களை பாடினார். அதை மூல இலக்கியமாக பாடினார். அதுல நாலடி மேல் வைப்பு, நடைமுடுகு, அதுக்கப்புறம் நடைமுடுகும் இராகம். இந்த சாதாரி பண்பது திரு இராகம்னு போட்டிருப்பாங்க. அந்த திரு இராகம் முதல சால்வினில் சக்கரம் என்று
பல வகையான பதிகங்களை அவர் மூல இலக்கியமாக பாடினார் என்று சேக்கிழார் பெருமான் இதை எடுத்து காட்டுகிறார். வாழ்க வாழ்க. சங்கமரு முன்கை மடமாதையொரு பாலுடன் விரும்பி அங்கமுடன் மேலுற அணிந்து பிணி தீர அருள் செய்யும் எங்கள் பெருமான இடமென்ப எனத்தகு முனை கடலின் முந்த துங்கமணி இப்பிகள் கரைக்கு வரு தோணிபுரமே. துங்கமணி இப்பிகள் கரைக்கு வரு தோணிபுரமே. அப்ப சீர்காழியில் இருக்கிறது அந்த காலத்துல கடற்கரை தலமாக இருந்தது. அதனால கடலிலிருந்து முத்து மணி இப்பி மருவெல்லாம் அந்த கரையிலே வந்து சேர்ந்தன. அத்தகைய தோணிபுரமாக இந்த தலம் இருக்கிறது என்று இயற்கை ரசித்த பாடல். வாழ்க வாழ்க. தல்லரி யாழ்முழமம். மல்லிகா 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 மல்லிகாம்மா வாங்க, இருக்கீங்களா? தாமோதரையா வாங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சல்லரி யாழ்முழவ மொந்தை குழல் தாளமதி அம்பக்கு கல்லறிய மாமலையர் பாவையொரு பாக நிலை செய்து அல்லறி கையேந்தி நடமாடு சடையன்னல் இடமென்பர் சொல்லறிய தொண்டர் துதி செய்ய வளர் தோணிபுரமாமே. சொல்லறிய தொண்டர் துதி செய்ய வளர் தோணிபுரமாமே. திருச்சிற்றம்பலம். சிவாய நமங்க. ஞான சம்பந்த பெருமான் நாடும் இன்னிசையால் தமிழ் பரப்பிய காரணத்தினால வெறும் வாயால மட்டும் பாடாம அந்த அதற்குரிய கருவிகள், அந்த இசை கருவிகள் எல்லாம் தெரிந்து வைத்து நமக்கு பட்டியலிடுகிறார். தல்லரி யாழ் முழவம் மொந்தை குடல் தாளம் முதலிய அந்த இசை கருவிகள் எல்லாம் நமக்கு அறிமுகப்படுத்துகிற மாதிரி அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. பண்டரவு கொன்றை வளர். கணபதி ஐயா வாங்க ஐயா. கணபதி ஐயா. சிவாதி சிற்றம்பலம். அடியார் பெருமக்கள் நன்றி ஐயா. சிவா வணக்கம். சிற்றம்பலம். மண்டரவு கொன்ற விளர் உன் தடையில் மேல் மதியமைத்தோம் பண்டரவு பண்டரவு தொன்னரை. ஐயா ஒரு நிமிஷம். அப்ப எத்தனாவது பாட்டுப்பா? இப்ப பாடின பாடல் கரெக்ட் தான். 3 திருமுறை 89 3வது பாட்டு. இப்ப நீங்க பாடுனீங்க அது அப்ப அந்த இது மாறிட்டு இருக்கும். 3ஆம் திருமுறை 81வது பதிகம் சாதாரி பண்ணல 3வது பாட்டு. வண்டு அரவு கொன்றை. அது கைப்பட்டு மாறி போயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். சரியாதான் பாடுனீங்க இல்லையா? பாடினே சொல்லாது. அது இதுல கைப்பட்டு இருக்கோம். அது மாறி போயிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா மறுபடியும் ஆரம்பிச்சாரு, அது கைப்பட்டு மாறிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் எத்தனாவதுன்னு கேட்கிறாரு. அடுத்தது படிக்கணும். பரமேஸ்வரி அம்மா படிங்க. வண்டரு ஒன்றை என உன் தடைகள் மேல்மதியம் வைத்தோ பண்டரவு தன்னறைகள் ஆர்த்த பரமேட்டிவதீரே கண்டரல முன்கடலில் நஞ்சம் அமது உண்டே கடவன் மலர் ஊர் தொண்டரவர் மிண்டி வழி பாடுமல்கு தோணிபுரமாமே. ஐயா. தொண்டரவர் மிண்டி வழி பாடுமல்கு தோணிபுரமாமே என்று அடியார்கள் ஒருவரை முந்திக் கொண்டு சென்று பெருமானை வழிபடுகிற இடமாக இந்த தோணிபுரத்தை காட்டுகிறார். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து
நான்காவது பாட்டு கொல்லை விடையேறு. கொல்லை விடையேருடைய கோவணவன் நாணவும் மாலை ஒல்லை உடையான் நடையலாரணம் ஒல் அழல் விழைத்து வெள்ளை உடையான் மிக விரும்புபதி மேவி வளர் தொண்டர் சொல்லை அடைவு ஆக இடர் தீர்த்தருள் செய்தோணி புறமாமே சொல்லை அடைவு ஆக இடர் தீர்த்து அருள் செய்தோணி புறமாமே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. தொண்டரு சொல்லடைவு ஆக இடர் தீர்த்து அருள் செய் தோணிபுரம். தொண்டர்கள் சொல் என்னவா இருக்க வேண்டும்? அஞ்செழுத்தாக இருக்க வேண்டும். அப்பதான் தொண்டர்களா இருக்க முடியும். சில பேர் தொண்டர்னா தன்னுடைய வேண்டுகோள்னு சொல்லுவாங்க. ஆனா அது வேண்டுகோள் அல்ல. தொண்டர்கள் சொல் அஞ்செழுத்தா இருக்கும். அந்த அஞ்செழுத்தின் மூலமாக இடரை தீர்த்தல் என்று சொல்கிற மரபு. வாழ்க வாழ்க வாழ்க. தேயுமதியம் சடை. திலகவதி அம்மா படி. அஞ்சாவது பாட்டுமா? தேயும் மதியம் தடை இலங்கிட விலங்கள் மலிகானில் தேயும் மதியம் தடை இலங்கிட விலங்கள் மலிகானில் காயும் அடி தென்கரியின் இருருவை போட்டவன் நினைப்பார் தாயன நிறைந்ததொரு தன்மையினர் நன்மையோடு வாழ்வு தூய மறையாளர் முறையோதி நிறை தோணி புறமாமே தூய மறையாளர் முறையோதி தூய மறையாளர் முறையோதி நிறை தோணி புறமாமே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. நன்றிங்க ஐயா. தூய மறையாளர் முறையோதி நிறை தோணிபுரமாமே என்று சொல்லி தூய மறையாளராறு அஞ்செழுத்தை ஓதுவர்கள் அதை முறைப்படுத்துதல். எப்படி முறைப்படுத்துதல்? அந்த அஞ்செழுத்தை 4 வகையாக சொல்லி நம சிவய சிவய நம சிவய சிவ 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 என்று இதெல்லாம் திருமூலத்தில் சொல்லி காட்டுவார்கள். ஆக நம சிவய என்று இறைவனுடைய திருநாமத்தை சொன்னால் அவர்கள் சரியை தொண்டுக்குரியவர்கள் என்று முறைப்படுத்துதல். அதுக்கப்புறம் சிவய நம என்று சொல்கிற போது அது கிரியை தொழிலுக்குரிய மந்திரமாக அதை வகைப்படுத்துதல். அதுக்கப்புறம் சிவய சிவ என்று அதை யோக நிலைக்கு சொல்லி சிவ சிவ என்பது ஞான நிலை என்று சொல்லி திருமூலர் திருமந்திரத்துல அந்த திருஅம்பல சக்கரத்துல அந்த அஞ்செழுத்தினுடைய செயலெல்லாம் சொல்ல இப்படி எல்லாம் சொல்லி காட்டுவார் திருமூல நாயனார். அதை எங்க ஐயா நம்ம அழகா விளக்கி இருப்பார். அதனால தூய மறையாளர் முறையோதி நிறை தோணிபுரமாமே என்ற சொல் மூலமாக அஞ்செழுத்தை 4 வகைப்படுத்தி இந்த சைவ நன்னெறி நான்மையை கடைப்பிடித்தல் என்ற வகையிலே அமைத்த பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. பற்றலதம் முப்புறம் எரித்து. பத்மாவதி அம்மா படி. திருச்சிற்றம்பலம். பற்றலதம் முப்புறம் எரித்து அடிபணிந்தவர்கள் மேலை குற்றமது ஒழித்து அருளு கொள்கையினன் வெள்ளில் முதுகானில் பட்டவன் இசை கிளவி பாரிடம் அது ஏத்த நடமாடும் துற்ற சடையத்தன் உரைகின்ற பதி தோணிபுரமாமே துற்ற சடையத்தன் உரைகின்ற பதி தோணிபுரமாமே. நன்றி ஐயா. பற்றலர் முப்புறம் எரித்து அடிபணிந்தவர்கள் மேலை குற்றம் ஒழித்தல். மேலை குற்றம் என்பது நாம் ஏற்கனவே சேர்த்து வைக்கிற சஞ்சிதம் என்ற எஞ்சுவினை. இந்த எஞ்சுவினை என்ன பண்ண குரு தன்னுடைய பார்வையாலேயே எரித்து விடுவார் என்று சொல்லுவார்கள். ஆனால் நமக்கெல்லாம் குருவா இருக்கிற பெருமான் தான் அதை தீர்க்க வேண்டும். அதனாலே அருவரத்தொருவன் அவனியில் வந்து குருபரனாகிய பெருமை அந்த மேலை வினைகளை குற்றங்களை ஒழிப்பவனாக இருக்கிற சிவனை குறிக்கும் என்று சொல்கிற அந்த பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. பண்ணமரு நான்மறையர். ராணியம்மா படி. பண்ணமரம் நாள் மறையல் நூல் முறை பயின்ற திருமார்பில்
பெண்ணமரும் மேனியின தம் பெருமை பேசும் அடியார்மே திண்ணமரும் வல்வினைகள் தீர அருள் செய்த உடையான் ஊர் துண்ணன விரும்பி சரி தொழிலர் தோணிபுரமாமே திருச்சிற்றம்பலம். அந்த நான்மறை என்று சொல்கிற அந்த அஞ்செழுத்தை பண்பகையிலே பாடுதல், அதுதான் நமசிவாய பதிகத்தை பலவேறு பண் அமைப்புகளிலே நம்முடைய மூவர் தேவாரத்திலே பாடி காட்டினார்கள். காதலாகி கசிந்துன்னு அது ஒரு பண்பகை. இது இன்னொன்று சொற்றுணை வேதியன் என்ற ஒரு பண்பகை. அதே மாதிரி மற்ற பற்றனக்கு என்று ஒரு பண்பகை. அப்படி அந்த நான்மறையை பண்பகையிலே பாடுதல், அதற்கான நூன்முறையது அந்த சரியை நூல், கிரியை நூல், யோக நூல், ஞான நூல் என்று சொல்கிற சைவ நன்னறி நான்மையில் வகையில நூல் வகைகள் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க வாழ்க. தென் திசையில் இலங்கையர் அரையன் படிக்கிறேன். பாடுங்க. தென் திசை இலங்கையர் அயன் திசைகள் வீரம் விளைவித்து வென்றீசை புயங்களை அடர்த்து அருளும் வித்தகன் இடம் சீர் ஒன்று இசையல் கிளவி பாடமயில் ஆட வளர் சோலை துன்று செய்ய வண்டு மலி தும்பி முரல் தோணிபுரமாமே. மயில்கள் பாட வண்டுகள் மயில்கள் ஆட வண்டுகள் பாட என்ற வகையில இயற்கை ரசித்த பாட. வாழ்க வாழ்க. நாற்றமிகு மாமலரே. சாம்பசிவையா பாங்க. நாற்றமிகு மாமலரின் மேலையனும் நாரணனும் நாடி ஆற்றலதனால் மிக வளப்பரிய வண்ணம் எரியாகி ஊற்றமிகு கீழ் உலகும் மேல் உலகும் ஓங்கி எழுதன்மை தோற்றமிகு நாளும் அறியான் உறைவு தோணிபுரமாமே. நன்றிங்க. திருமாலும் பிரமனும் தோட அவன் என்ன பண்ணா, மேலுலகும் கீழுலமாக நின்றான். கமலனான் முகனும் கார்முகிலினத்து கண்ணனும் நண்ணுதற்கரிய விமலனே எமக்கு வெளிப்படா என்ன வியன்தடல் வெளிப்பட்டார். அந்த வியன்தடல் என்ன போச்சு, கீழுலகும் மேலுலகமா இருக்க அவர்கள் பன்றியாகவும் அன்னமாகவும் போய் தேடினார்கள் என்ற அந்த திருமால் பிரமனுடைய செயலை செல்க பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து மூடு துவராடை. ஐயா மல்லிகாமா பேசுறேங்க ஐயா. எந்த பதிகம் கொஞ்சம் சொல்லுங்க சாமி. மூணாம் திருமுறை 10வது பாட்டு. 81வது பதிகம். சாதாரி பண்ணு 3ஆம் திருமுறை 81வது பதிகம் 10வது பாட்டு. 220 230 இருக்குதுங்க ஐயா 3வது திருமுறை. அந்த நம்பர்ல சொல்லுங்க ஐயா. 339. நன்றிங்க ஐயா. 330. தோணிபுரம். அடுத்தவங்க படிக்கிட்டுங்க ஐயா, நான் அடுத்தது படிக்கிறேன். பாட்டுங்களா ஐயா? பாட்டுங்களா? செண்பவல்லியாமா படி. உறுதியா இருக்கிறாங்க அவங்க. உறுதியா ஏன்னா கையில பேனா எடுத்து நோட்டு போட்டு வந்தவங்க எல்லாம் வருங்க வாங்கன்னு சொல்லாத ஒரு குறையில எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு அவங்க முறையா கூப்பிடுறாங்க. அதனாலதான் நாங்க குறுக்கீடு எதுவும் செய்ய முடியல. அதனால நான் பாட்டுங்களான்னு சொல்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் அவர் என்ன சொல்ல வராரு மட்டும் பாத்துங்க. ஏன்னா அந்த வரிசை கிரமம் போயிடுச்சுன்னா அது தலை சுத்தல் வந்துடும். கீழையும் மேலேயும் தள்ளணும். தள்ளி பார்த்தாதான் யார் வந்திருக்கீங்க யார் போயிருக்கீங்கன்னு பார்த்துட்டு தான் அவர் என்ன பண்றாரு, அந்த சீனியாரிட்டியை அந்த முறைமையை கடைபிடிக்கிறாரு. அதனால ராஜா ஐயா யாருன்னா விட்டுட்டாருன்னா கூட கவலைப்படாதீங்க. வாட்ஸ்அப்ல அப்புறம் தனிப்பட்ட முறையில் கூட சொல்லுங்க, ஐயா என்ன விட்டுட்டீங்கன்னு. அவங்க அந்த நோட்ல வச்சு எழுதிதான் எனக்கு ரொம்ப பார்த்துட்டு இருக்காங்க. அதனால அவர் கூப்பிடும் போது வந்துருங்க. சிவாய நம்ம திருச்சிட்டம்பலம் தில்லையம்பலம் வாங்க வாங்க. சிவாய நம்ம. கூப்பிட்டீங்க ஐயா? மல்லிகாமா எடுத்துட்டீங்களா? அடுத்தது படிங்க. செண்பகவல்லியாமா படிங்க. இப்ப வந்தவாசிங்களா? வந்தவாசி. ஆமா, அவங்க ஃபங்க்ஷன்ல இருக்காங்களே. திருச்சிற்றம்பலம் ஐயா. அடியன் வந்துட்டேங்க ஐயா. பாடுங்கம்மா. திருச்சிற்றம்பலம்.
நாற்றமிகு மாமலரின் மேல என்னும் நாரணனும் நாடி 11 பாட்டுமா செண்பகவல்லியம்மா 11 பாருங்க. சரிங்கம்மா. துஞ்சி இருளில் நின்று நடமாடி மிகு தோணிபுரமே அது 10வதுங்களா ஐயா? ஆமா. சரிங்கம்மா. மூடு துவராடையினர் வேடம் நிலை காட்டு மமநாதர் ஏடு பல சொல்லி விடுவரம் மொழி கெடுத்து அடைவினான காடு பதியாக நடமாடி மடமாதோடு இருகாதில் தோடு குழை பெய்தவர் தமக்கு உறைவு தோணிபுரமாமே தோடு குழை பெய்தவர் தமக்கு உறைவு தோணிபுரமாமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. மல்லிகாமா படிக்கிறாங்க ஐயா. பாடுங்க. நன்றி சிவா. திருவடியை வணங்கிறேன் தங்கம். சிவாய நம. துஞ்சிரில் நின்ற நடமாடி மிகு தோணிபுரமேய மஞ்சனை வணங்க திருஞான சம்பந்தன் சொல் மாலை தஞ்சமென நின்று இசை மொழிந்த அடியார்கள் நடுமாற்றம் வஞ்சமில நெஞ்சு இருள் நீங்கி அருள் பெற்று வளர்வாரே. திருச்சிற்றம்பலம். பெருமானை தஞ்சமடைந்த நம்முடைய தடுமாற்றங்கள் நீங்கும். அதுவும் தடுமாற்றம் அடியாருடைய தடுமாற்றம் நீங்கும். அந்த டென்ஷனுக்கான சொல்லுதான் தடுமாற்றம். அது அருமையான தமிழ் சொல். அந்த தடுமாற்றத்தை நீக்கும். அதனால யாரும் தடுமாற்றம் இல்லாம எல்லாருக்கும் இந்த இடத்துல இடம் உண்டுன்னு சொல்லி கொஞ்சம் பொறுமையா இருந்து அந்த பாடல்களை பாடணும் தான் இப்ப நான் நடுறதாக கேட்டாங்க. அதனால தஞ்சமென நின்றிசை மொழிந்த அடி யார்கள் தடுமாற்றம் வஞ்சமில நெஞ்சிருளு நீங்கி அருள். யாரும் பாடக்கூடாது யாரும் பாடக்கூடாது, எந்த விதமான வஞ்சமும் இல்லை. வரிசைக்கிரமாக ஐயா அதை லிஸ்ட் எடுத்து போட்டு பாடுறாங்க. அதனால அதுபடி வரிசையா பாடினே வரணும். அடுத்த விட்டு போச்சுன்னா நாங்க ஐயா என்னோட பேர் விட்டு போச்சியா நாளைக்கு எனக்கு முன்னுரிமை கொடுங்கன்னு சொல்லி கேட்டு விண்ணப்பம் பண்ணிக்கலாம். அது தனியா வச்சுக்கலாம். இது பதிக பாடும் போது இது இல்லாம எந்த விதமான இடையீடு இல்லாம பாத்துக்கிறது நல்லது. வாழ்க வாழ்க. ஏன்னா நம்ம பதிக பாராயணத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தவிர மற்றதுக்கு இது கொடுக்க வேண்டாம் இல்லைங்களா? அதனால யாரையும் விட வேணும்ன்ற அவசியம் இல்லை. எல்லாருக்கும் எல்லா இடமும் உண்டு. இது என்ன இது ஒரு பொது களமாக அமைத்திருக்கிறோம். வாழ்க வாழ்க வாழ்க. நன்றி வணக்கம். இதோட இன்னைக்கு அடுத்து இப்ப பொன்னூசல் பாடி வாழ்த்து சொல்லி முடிச்சிருவோம். மிச்சத்தை இரவு. நன்றி. பட்டம்மாள் பொன்னூசல் படிங்க. ஸ்ரீதேவ் ஐயா வாழ்த்து படிங்க. நன்றிங்க ஐயா. நஞ்சமர் கண்டத்தன் அண்டத்தவர் நாதன் மஞ்சு தோய் மாடமணி உத்தர கோசமங்கை அஞ்சொலால் தன்னோடும் கூடியடியவர்கள் நெஞ்சுளே நின்று அமுதமூரி கருணை செய்து துஞ்சல் பிறப்பருப்பான் தூய புகழ் பாடி புஞ்சமார் வெண்வளையீர் பொன்னூசலாடாமோ புஞ்சமார் வெள்வளையீர் பொன்னூசல் ஆடாமோ பொன்னூசல் ஆடாமோ. சிவாய நம. வாழ்க வாழ்க. வாழ்த்து. திருச்சிற்றம்பலம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் கைகளும் என்னில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் உறைவிலை கண்ணில் நல் அகுதுரும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாளொடும் பெருந்தகை இருந்ததே
தன்னடைந்தார்க்கு இன்பங்கள் தருவானை தத்துவனே கண்ணடைந்த மதில் பிரமபுரத்துறையும் காவலனை முன்னடைந்தான் சம்பந்தன் மொழிபத்தும் இவை வல்லார் பொன்னடைந்தார் போகங்கள் பல அடைந்தார் புண்ணியரே சிலையதுவே சிலையாக திரிபுரம் ஒன்றெறி செய்த இலை நுனைவேல் தடைக்கையன் எந்திலையால் ஒரு கூரன் அலை புனல் சூழ் பிரமபுரத்து அருமணியை அடிப்பணிந்தால் நிலையுடைய பெருஞ்செல்வம் நீருலகில் பெறலாமே. திருச்சிற்றம்பலம். வாழ்க வாழ்க. நேற்று ஐயா உண்மை விளக்கம் பேசியிருக்கார். நல்ல வன்மை தரும் ஆகம நூல்னு அந்த ஆகமத்தை நல்லா விளக்கி இருக்காரு. வாழ்க வாழ்க. நேற்று இரவு கேட்டாங்க. சந்தோஷம். நன்றி நன்றி. மிக்க நன்றி. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய கருணையினாலே திருஞான சம்பந்தர் இயற்றிய 3ஆம் திருமுறையை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை மனம் மொழி மெய்களாலே வணங்கி நம்முடைய நிகழ்ச்சியை வழிநடத்திய ஐயா சென்னை சிவனகம் அருளரசு ஐயா அவருடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சியை தொகுத்தளித்த ராஜா ஐயா அவருடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி பெரிய புராண பாடல்களை பாடிய ஐயா சாம்பசிவம் ஐயா அவருடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். நிறைவு செய்வதற்கு முன்பதாக ஐயா எல்லா வாழ்த்தும் பாடிட்டாங்க. சிவாய நம, திருச்சிற்றம்பலம். அந்த பழைய நினைப்பிலேயே நான் நிறைவு செய்வதற்கு முன்பதாகன்னு சொல்லிட்டேன். இருந்தாலும் ஒரு அறிவிப்பு. நான் இன்று இரவு 9:45க்கு நாயன்மார்கள் புகழ் பாடிய நால்வர் என்கிற தலைப்பின் கீழே சிந்தித்து வருகிறோம். அந்த நிகழ்ச்சியில் அன்பர்கள் கலந்து கொள்ளும்படி பணிவன்போடு கேட்டு கற்பனை ஓட்டங்கள் திருநாவுக்கரசர் ஐயா நாயன்மாருடைய கற்பனை ஓட்டங்கள் இன்றைக்கு வாசிக்கப்படும். அன்பர்கள் நிகழ்ச்சியில் இடையிடையே பதிக பெறுவையில் அவருடைய பதிகங்களையும் பாராயணம் பண்ணும். அந்தந்த செய்திக்கு தகவலுக்கு ஏற்றார் போல அந்த பதிகங்களை பாராயணம் செய்யக்கூடிய பெரும் பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த வகையில் அன்பர்கள் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும்படி கேட்டு விடைபெறுகிறோம். அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். இரவு சந்திப்பு.